வளையத்தை பார்த்துருவோம். குருமேடு, இந்த ஆள்காட்டி விரல் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. அந்த குருமேட்டை சுற்றி வானவில் மாதிரி அழகா வரக்கூடியது குரு வளையம். இந்த குரு வளையம் குருவினுடைய வேகத்தை, குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம், இது நன்மையை செய்யக்கூடியது. இந்த குரு வளையம் இருந்தால் அதிகமான நன்மை, ஒரு அரசனுக்கு நிகராக. இந்த குரு வளையம் இப்படி சிறப்பா இருந்துருச்சுன்னா ஒரு அரசனுக்கு நிகரான பவர் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும், அறிவு, திறமை எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த குரு வளையம், அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சாலமோன் ரிங். சாலமோன் என்பவர் முற்காலத்திலே மிகச்சிறந்த அரசனாக இருந்தவர். பைபிள்ல வரும், நிறைய பைபிளை படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த சாலமோன்கிற அரசன் மிக சிறந்தவராக, புத்தி சாதுரியத்தோடு மிகச் சிறந்தவராக, எப்படி பறவை, எறும்பு முதல் விலங்குகள் பேசக்கூடிய பேச்சை கூட புரிந்து கொண்டு நன்மை செய்யக்கூடிய ஒரு திறமையான அரசியல் செய்து அரசியல் நிபுணராக இருந்திருக்கிறார். அதாவது எறும்பு, பறவைகள், மிருகங்கள் பேசக்கூடிய பேச்சை கூட புரிந்து கொண்டு உலக மக்களுக்கு, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு திறமையான, நீதி நெறி தவறாமல் சிறப்பாக வாழ்ந்த ஒரு அரசன் தான் சாலமோன்கிற அரசன். அந்த அவருடைய கையிலே இந்த வளையம் காணப்பட்டதாக கருதப்படுகிறது. அதனால் சாலமோன் ரிங் சொல்லுவோம். அப்போ இந்த குரு மேடு நல்லா இருந்து குரு வளையமும் சிறப்பா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு அரசருக்கு நிகரான பவர் எல்லாமே கிடைக்கும். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அனைத்து மொழிகளும் அனைத்து கலைகளும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல அரசராக இருந்திருக்கிறார் சாலமோன் என்பவர். அதனால் உங்களுடைய கையில் இந்த குருமேட்டில் வளையம் இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் படித்து நல்ல சிறந்த அறிவாளியாக, அறிவு, புத்தி சாதுரியம், அதாவது மற்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத செய்யக்கூடிய ஞானம் நல்ல சிறப்பாக எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். ஒரு அரசபோகமான வாழ்வு, உலகத்தினுடைய நடப்பு என்னன்னு தெரியும், எதுவுமே தெரியாதுங்கிறதே வராது. குருமேடு நல்லா இந்த குரு வளையம் மட்டும் இருந்துருச்சுன்னா கையில உள்ள எல்லா ரேகையிலுமே சிறப்பா இருக்கும், எல்லா ரேகையிலும் சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை படிப்படியாக அடைவார், அதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். இன்னும் சொல்ல போனா அந்த குரு வளையம் இருந்துருச்சுன்னா எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய ஒரு திறமை, அறிவு, எல்லா மொழிகளும், எல்லா கலைகளும், எல்லா திறமையும், எந்த திறமை தான் இருக்கு, இந்த திறமை இருக்காதுன்னு கிடையாது. ஒரு அரசனுக்கு நிகரான செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்கு. எல்லா ரேகையிலையும், எல்லா ஒரு இதுலேயுமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சேர்ந்துருக்கும். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதில் என்ன மைனஸ்னா, ஒரு அரசருக்கு நிறைய அந்த புறத்தில் நிறைய தொடர்புகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த குரு மேடு நல்லா இந்த குரு வளையம் இருந்துருச்சுன்னா நிறைய எதிர்பாலினங்கள் தொடர்பு ஏற்படுவதற்கு ஆசையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ரேகையாக அமைகிறது. அதாவது எதிர்பாலினத்தோட தொடர்பு, நிறைய எக்கச்சக்கமான தொடர்பு, எண்ணற்ற தொடர்புகள் ஏற்படுவதற்கு ஆசை அதிகமாகும், மனதில் அந்த உந்து சக்தி அதிகமாகும். அதனால எதிர்பாலினங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் தொடர்பு அதிகமாவதற்கு வாய்ப்புண்டு, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் தொடர்பு அதிகமாவதற்கு வாய்ப்புண்டு. அவர்கள் நினைத்தால், நான் சொல்றது நல்லா புரிஞ்சு, அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு, எல்லா அறிவும் இருக்கு, அவங்க நினைச்சா கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் கரெக்ட் பண்ண முடியாதவர்களுக்கு அந்த மனம் மாறிக்கொண்டே இருக்கும். உந்து சக்தி நிறைய, ஒரு அரசருக்கு நிறைய அந்த புறத்தில் எப்படி நிறைய பெண்கள் இருக்கிறார்களோ அதுபோல அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்தான் மைனஸ், மிச்சம் எல்லாமே ப்ளஸ். அவங்க நல்ல புத்திசாலித்தனம், அறிவாற்றலால் நல்ல வாழ்க்கையில் உயரக்கூடிய நிலை உருவாகும்.